நாள் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு சமாதான பிரபு. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துமஸ்க்கு நிறைய செய்தி கொடுத்தாச்சா? இன்னைக்கு என்னடா கொடுக்கிறது யோசிக்கும் போது கர்த்தர் சமாதானத்தை குறித்து சொன்னார். அப்போ அவர் பெயர் என்னது? சமாதான பிரபு. அப்போ சமாதான பிரபு அப்படின்னு சொன்னாரு. நீங்க கூட வீடுதான் போகும்போது நீங்க கேக்கெல்லாம் எடுத்துன்னு போவீங்க. நீங்க அதிரசம் வாங்குறதுக்கு பதிலாக கேக் கொண்டு போய் கொடுப்பீங்கல்ல, அந்த நேரத்துல என்ன செய்யணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு மனசுல ஏதாவது சொல்லணும். நான் நேற்று போய் கொஞ்சம் பேர் கொடுக்கும் போது என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இங்கதான் சர்ச்சிலுக்கு வாங்க மட்டும் சொல்ல தெரியும், அப்படி ஒன்றும் சொல்ல தெரியாது. இங்க வந்தா ஏதாவது கொஞ்சம் சொல்றேன், அவ்வளவுதான் தெரியும். நான் பெரிய ஆளுங்க, எவ்வளவு நல்ல டேலண்டடா பேசுறீங்க, மறைக்கிறீங்க, செய்வீங்க. அதனால என்ன செய்யுங்க, கேக்கு பரிமாறும் போது ஏதாவது ஒரு பாரு என்ன சொல்லலாம்? கர்த்தருடைய சமாதானம் உங்களோட இருப்பதாக. இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கும், புரியாது. சில பேர் புரிஞ்சாலும் நல்லது. பீஸ் பி வித் யூ, அவ்வளவுதான். கையை கொடுத்து பீஸ் பி வித் யூ. அவங்க நமக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றாங்களா? என்ன சொல்றது எங்களுக்கு? நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லிருப்பீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்க ஃப்ரெண்ட் யாரும் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? எஸ் நேசிக்கிறாங்க. எனக்கு தெரியல. எஸ் நேசிக்கிறாங்க. சரி, ஏசு முன்னையும் நேசிக்கிறார். அதனால அதுக்கு நான் நினைக்கிறேன் கர்த்தர் நல்லவர். சமாதான பிரபு. அவர் நாமம் என்ன? அவர் பெயர் என்ன? சமாதான பிரபு. ஆண்டவர் யாருக்கு தெரியுமா சமாதானத்தை தருவார்? சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரா? பலனை யாருக்கு கொடுக்கிறாரு? நமக்கு தான் கொடுக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோமோ நமக்குள்ள ஒரு பலனை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. தண்ணி தான் என்னுடைய பாதையா, ஆறுதான் என்னுடைய பாதையா, அகிலே நடக்கிறது போலதான் நடக்கணுமா? அந்த பாதையை கடக்கிறதுக்கு எனக்கு ஒரு தேவ பலன் உண்டு. நம்முடைய பலன் என்னது? பரிசுத்த ஆவியானவரே பலன் இல்லாதபடி வேறொரு பலனும் இல்லை. சில நேரம் வந்து ஒரு சிலரை பார்க்கிறேன், இந்த பைக்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க, மழை நேரத்துல பைக்கு காரெல்லாம் இழுத்து அப்படி திடீர்னு வந்துடும். அதுக்கு வேகம் வர வேகத்துல எப்படி ஓடுதுன்னே தெரியாது. அது மாதிரி சில பேர் ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளெல்லாம் கடந்து இடந்து அதுக்கு பிறகுதான் ஆவியே வருது. நம்ம எல்லாம் முடிகிற நேரம் ஒரு சிலருக்கு அப்பதான் ஆவி லைட்டா வருது. அதுல எங்க ஆவியானவர் போனாருன்னே தெரியும். ஆவியானவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பழைய பாட்டு காலத்துல ஒரு காரியத்தை செய்யணும்னா சிம்சன் மீது ஆவியானவர் வந்து இறங்குவார், அப்புறமா போயிடுவார். அதனாலதான் பாவம் செய்யறாங்க. பாவம் செஞ்சுட்டு ஆவியானவரோட வாழ முடியுமா? நிச்சயமா வாழ முடியாது. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னு சொல்றார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பல சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? என் பொண்ணு இன்னொரு இடத்துல இயேசுவை அறியாத பொண்ணு தானே, ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இதான் பிணைக்கப்படுவது. பக்கத்துல உட்கார்றதுல சாப்பிடுறது கிடையாது, நீங்க கொண்டு போய் கேட்க கொடுக்கறதால பிணைக்கப்படுறது. ஒரு மாட்டையும் வேற என்னத்தையும் எதையோ ஒன்றைய சேர்த்து இணைச்சு விட்டா எப்படி இருக்கும் பாருங்க. மாடு வகையெல்லாம் பார்ப்போம். ஒரு பண்ணி ஆட்டுக்குட்டி இணைச்சு நடக்க முடியுமா? இன்னைக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் மட்டும் நம்ம ஆட்டுக்குட்டி இங்க இருக்கும் போது ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு வரணும் பண்ணிக்குட்டி
அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு நம்ம மேல எவ்வளவு தியாகமான ஒரு அன்பு வச்சு, பிதாவாகிய தேவன் தியாகமான அன்பு வச்சு நமக்காக வந்திருக்கிறார். இந்த பூமியில அவர் வந்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறாரு, வானத்தையும் பூமியை படைக்கும் போதெல்லாம் எங்க இருந்தாரா? பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தாரா? சில பேர் கல்யாணம் முடிச்சோட சொல்லுவாங்க, லேடிஸ் தான் நிறைய சொல்லுவாங்க பாருங்க, நான் எங்க அம்மா வீட்டுல எப்படியா இருந்தேன், செல்ல பிள்ளையா இருந்தேன், ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா இருந்தேன், இங்க வந்தா படாத பாடுபட்டேன். என்னைக்காவது இயேசு சொல்லியிருக்கிறாரா? படாத பாடு. இந்த பிதா கிட்ட சொல்லிட்டு இங்க வந்த படுற பாட்டுக்கு அளவே இல்லை. என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா? பிதாவை சித்தம் செய்கிறவர்கள் ஒரு நாள் முழுமுழுக்கவே கூட முடியாதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனா அந்த சூழ்நிலை நடுவுல நம்ம என்ன செய்யக்கூடாது? முழுமுழுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு கல்யாணம் முடிச்சு ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்க, எப்ப யோசிக்கணும் தெரியுமா? வாலிப பிராயத்துல யோசிக்கணும். வாலிப பிராயத்திலே முன் சிருஷ்டிகளை நீரை கல்யாணம் முடிச்சப்பறம் மாத்திக்கலாமா? சட்டையால கட்டி போட்டு மாத்தணும், அவ்வளவு தொலைச்சிருவாரு. கனவுலையும் கூட நினைக்க கூடாது, நினைக்க கூடாது, வாழ்க்கையில கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க கூடாது. இப்பதான் நினைக்கிற ஸ்டேஜ் ஒரு சிலர் வாலிப பிள்ளைகளுக்கு நினைக்கிற ஸ்டேஜ் இப்போ, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஸ்டேஜ் இப்போ, முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல முடிவெடுக்காம அதுக்கு பிறகு நொந்துக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. பிதாவாகிய தேவன் பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவின் மீது அவர் அளவற்ற நேசம் வச்சிருந்தார். அதே சமயம் நம்ம மேல ரொம்ப அதிகமாய் நேசம் வச்சிருந்தார். தன் சொந்த பிள்ளை கொடுத்து உலகமெங்கும் இருக்கிற பாவிகள் எல்லாம் ரட்சித்தார். இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கிறார், இனிமேல் ரட்சிக்க போறார். அதனாலதான் ஒரு சிலர் உயிரோட வச்சிருக்காரு. நம்மளெல்லாம் இன்னும் நிறைய பேர் உலகத்துல வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு வரல? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருக்கு சித்தம். எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்றீங்களா? என் குடும்பத்தை முழுவதும் ரட்சிக்கமாட்டேன். குடும்பங்களாக என்னை காட்டிலும் பல மடங்கு அபிஷேகத்திலும் வைராக்கியத்திலும் வாழ உங்களுக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் ஆகும். உங்களை நம்புகிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். அவர் சமாதான பிரபு. அவர் யாருக்கு சமாதானம் தருகிறார்? முதலாவது பலன் கொடுக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? நம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். பலன் வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? நீங்க மட்டும் நல்லா கை, எது ஆசீர்வாதம் தான் தெரிய மாட்டேங்குது பாருங்க. வீடு வாசல் ஆஸ்தி இதெல்லாம் ஆசீர்வாதமா? இப்ப தொப்பு விழுந்துச்சு பாத்தீங்களா? டிவி பாத்தீங்கன்னா அதே பெரிய பெரிய கார் ஏதாவது எங்க வீட்டுக்கிட்ட எங்கேயாவது ஒதுங்கி இருந்தா ஒரு காரை சுற்றிட்டு வந்துடலாமே பார்ப்போம். அது எவனுமே எடுக்க கூட எடுத்து போய் காமிச்சு ஏன்னா கடல்ல டைவ் வச்சு என்ன செய்யலாம்? எடுக்கலாம். முத்து புள்ளிக்கிறாங்க. அந்த மாதிரி காரை உள்ள போய் மூச்சை பிடிச்சி செத்தாலும் சாப்பிட அந்த காரோட சாப்பிட வேற வழியே கிடையாது. எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? கார் போனது கூட கவலை இல்லை. ஒவ்வொருத்தர் தங்களுடைய அருமையானவர்களை இழந்ததும் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்குங்களா? ஃபீல் ஆயிடும். எல்லாமே வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், பங்களா வாங்கிக்கலாம். ஆனா நமக்கு அருமையானவர்களை இழக்கிறது போல ஒரு சோகம் கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் தங்கள் கண்களுக்கு முன்னாடி தங்களுக்கு பிரியமானவர்கள் இழக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி சோகம் கிடையவே கிடையாது. நம்மளே இப்ப யோசிச்சு பார்ப்போம். நம்ம வழியில யாராவது ஆவி பிரிஞ்சிருந்தா மறக்கவே முடியாது. நம்ம கண்களுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருந்து போயிருந்தா நம்ம மறக்க முடியாது. அந்த மாதிரி எத்தனை பேர் சோதனையில முழுகி இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க. அவங்களுடைய காயங்கள் எல்லாம் ரொம்ப வருஷத்துல சீக்கிரமா ஆகாது, சில வருஷத்துல ஆகாது. அது அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசு அவருக்கு போதுமானவராயிருக்கு, சமாதானத்தை தருவார். இப்ப இதுல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யாருக்கு சமாதானம் இல்லைங்கிறாரு? துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்லை. நம்ம நல்ல இருதயத்தோட விஷ் பண்ணுவோம் பாருங்க. சில பேர் என்ன செய்வாங்க? வந்துட்டா விஷ் பண்ண கையில ஒண்ணு இல்லை, ஒரு 1000 ரூபாய் கேட்க கொடுத்துருப்பாரு. அதுதாங்க யார் யாரும் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. இல்ல 10,000 ரூபாய் வரப்போகுது, தேர்தலும் வரப்போகுது. அப்ப என்ன செய்யணும்? 10,000 ரூபாய் வாங்கிக்கலாமா?
அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், யோசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன தராரா? ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொடுத்தார். ஊழியக்காரர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம், உனக்கு வேலையை கொடுத்து, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து, நீ இயேசுவின் அன்பை விட்டு பிரிஞ்சுட்டேன்னா அது என்ன பிரயோஜனம்? வேலை கிடைச்சிருச்சு, 10,000 20,000 லட்சம் அப்படியே சம்பாதிச்சுட்டே போலாம். அந்த காசை சம்பாதிக்கிறதுனால இயேசுவின் அன்பை விட்டு நீ விலகிட்டேன்னா சம்பாதிக்காம இருக்கிறதே பரவாயில்ல, இந்த வேலை வேணாம், வேற வேலையை பாரு அப்படி கேளுன்னு சொல்றாரு. அப்படி நீங்க எல்லாம் கேட்பீங்களா? பாருங்க, யாரும் பைத்தியமா இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கு, இதை விட்டுட்டு இயேசு பின்னாடி வரலாம், காலம் வரட்ட விட்டேன்னு சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம்? இயேசுவை பார்த்துக்கலாம். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, சார் எங்க வீட்டுல பிள்ளைங்க மட்டும் கல்யாணம் முடிக்கணும், உங்களுடைய ஊழியத்து வந்துடுவாங்க, உங்களை மாதிரியே வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு பிள்ளைங்க பிறந்து எல்லாம் முடிஞ்சாலும் பாத்தீங்கன்னா செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய காலங்கள், இயேசுவுக்காக வாழ வேண்டிய காலங்கள், சமாதானத்தினால் உள்ளத்தை காத்துக்கொள்ள வேண்டிய காலங்கள். சமாதானத்தை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ளணுமா? சமாதானம் ரொம்ப ஈஸியா நினைச்சிருக்காரு. சமாதானம் என்ன செய்யும்? எப்படா ஒரு மனுஷனை விட்டு பறிக்கப்படுறதுக்கு பல காரியங்கள் காணப்படலாம். ஆனா நம்ம சமாதானத்தை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம். இயேசு அதை கேட்டு, என்ன பாவிகளோட உங்களுக்கு என்ன வேலை இயேசுவே? நீங்க என்ன பரியாசம் பண்றவங்க, பாவிகள், முணுமுணுக்கிறவங்க, வட்டி வாங்குறவங்க, இவங்களெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தும் போது அவர் அப்பெல்லாம் என்ன சொல்வாரு? யாரு கூட உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம பார்த்தோம், சமாரியா ஸ்திரியை ஆண்டவர் இயேசு சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. சும்மா நாள் போய் நம்ம பேசுவோம் பாத்தீங்களா, வளம் அந்த மாதிரிலாம் பேசல, காரணத்தோட பேசினார். அந்த சமாரியா ஸ்திரீ அந்த ஆத்மா விலையேற பெற்றது. ஒரு பாவி, அதை வாசிப்போம். யாருக்கு இயேசு தேவை? பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டுவது இல்லை. வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து, இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கேக் வெட்டுறது ஆண்டவருக்கு பிடிச்சது பலருக்கு சேர்க்க மாட்டாரு. ஷார்ட் போடுறது கிடையாது, பட்டு புடவை கட்டுறது கிடையாது, வீட்டுல பிரியாணி ஆக்குறது கிடையாது. இங்க வராத ஒருத்தர் பிரியாணி செஞ்சு ஊரெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ள என்ன பாரம் வரணும்? இப்படி கொடுக்கிற இவர் மனம் திருப்பட்ட ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, என்னோட ஒரு ஆலயத்துக்கு வர்ற ஆண்டவரே, அந்த மாதிரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏக்கமெல்லாம் அப்படியே இருந்தார். கர்த்தர் நிச்சயமா செய்வார், நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீங்க. அந்த காலம் வரும். நம்முடைய மூச்சு பேச்செல்லாம் என்ன செய்யலாம்? குடும்பமாய் ஆலயத்துக்கு வரணுமே, குடும்பமாய் தேவனுக்காக வாழணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தேவன் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஏன்னா நீதிமான் மனம் விரும்புகிறதை தேவன் கொடுப்பார். நீங்க மனம் என்னத்தை விரும்புகிறதே தெரியல. பாருங்க, பிள்ளைகள் இருந்துருக்குமா, இங்க வந்து ஏதாவது வேலையை பார்த்துட்டே ஊழியத்தை செய்யணுமா, தடுமாறுது உள்ள. அவங்க கம்ஃபர்ட்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க. வேலை அதை விட மேலான ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல அவர்களுக்கு கிடைச்சி, என்னோட கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டிலே ஒரு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு மனசு ஏற்கும். என்ன செய்யறது புரியல. நிறைய பேருக்கு அப்படிதான் இருதலை கொள்ளி என்ன சொல்லுவாங்க, யாருமே தெரியாதா? ஆனா பாத்தீங்கன்னா அது மாதிரி நம்ம இருக்கிறோம். என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியல. மதில் மேல் போன சில பேர் ஆசீர்வாதம் வந்துதான் என்ன செய்வாங்க, அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு ஏசு கையை பிடிப்பாங்க. ஏசு அங்கேயோ போயிருப்பார், அவர் எங்கேயோ போயிருப்பார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணி ஆண்டவரே நீர் வேணும், உங்க பாதம் வேணும், உங்க ரட்சிப்பு எனக்கு வேணும், உங்க நிம்மதி வேணும், உங்க சந்தோஷம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அதான் நம்ம பரலோகத்தை போக முடியும்.
அப்படியே மதில் மேல பூனை மாதிரி இருந்தோம்னா பிசாசு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயாவது அடிச்சு தள்ளிட்டு போயிடும். அத்தகைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை கெடுக்கிறது என்ன தெரியுமா? பயம். பயத்தை கொடுத்து 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 ஒரு மனுஷனை வாழவே விடாது பிசாசு. ஆனா அந்த பயம் நீக்கப்படும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு நல்ல தைரியத்தையும் நல்ல சமாதானத்தை கொடுப்பார். இயேசுவை யாராவது என்ன விட்டு பிரிக்க முடியுமா? உங்களை விட்டு பிரிக்க முடியுமா? இயேசுவர் நீங்களா பிரிஞ்சு போனாதான் உண்டு. இயேசு வந்து ஆபத்து வரும்போது கையை கழுவி விட்டுட்டு அவர் தள்ளி போக மாட்டார், நம்முடைய இருப்பார். உன்னை காக்கப்படு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். மற்ற வேணா தள்ளி போவான், இயேசு தள்ளவே மாட்டார், விலகவே மாட்டார். இல்ல எது வரைக்கும் ஆண்டவர் இயேசு நம்மளை தூக்கி சுமப்பாரு? முடிவு பரியந்தம் தூக்கி தோள் மேல் சுமப்பார். அது அப்படியே நீங்க தரிசனமா பாருங்களேன். ஆண்டவர் என்ன செய்வார்? தகப்பன் தோள் மேல சுமக்கிறார். என் பிள்ளை கால் பட்டுச்சுன்னா அந்த காலுக்கு வலிக்கும், அதால நடக்க முடியாது. அந்த காலுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க, வலை வச்சிருக்கிறாங்க, அதுக்கு நடக்க தெரியாது, கடக்க முடியாது. அப்படிங்கும்போதுதான் மேல தோள் மேல வச்சு அவர் சுமக்கிறதே. எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தோள் மேலேயே நான் உட்கார்ந்துக்கிறேன், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க சொல்லி பாருங்களேன், ஒரு பெரிய சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ். உத்தமனுக்கு தான் ஆண்டவர் துணையே இருப்பார். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துல கூட இவ்வளவு நாள் நான் பயன்படல, எதுவுமே செய்யல, நான் செய்யணும், எனக்கு இன்வால்வ் பண்ண ஒப்பு கொடுக்குறேன் அப்படி நீங்க சொல்லி பாருங்களேன். உங்களை பயப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் நீங்க நினைக்க முடியுமா? அப்படின்னா நினைவு திருத்துவார். 2 தாளந்து இருக்கா, இன்னும் 2 தாளந்தை கொடுப்பார். 5 தாளந்து இருக்கா, இன்னும் கொடுப்பார். 10 தாளந்து இருக்கா, இன்னும் கொடுப்பார். 1 தாளந்தா, என்னடா இது எல்லாம் 2 வச்சுக்கா, 5 வச்சுக்கா, 10 வச்சுக்கா, எனக்கு ஒண்ணு இல்லை, ஒன்னே ஒண்ணு வேணாம், போ சித்தா சாப்பிட, அப்படியே சாப்பிட, பிசாசோடையே சாப்பிட, பிலிஸ்தீனிய கட்டோடையே சாப்பிடனா நரகத்துக்கு தான் போகணும். தியாகியோட ஒருவேளை மறிச்சா கூட பரலோகத்துக்கு போயிடலாம். சாத்தானோடையும் பேயோடையும் பிசாசோடையும் மந்திரத்தோடையும் சூனியத்தோடையும் சம்மதம் கலந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி தெரிஞ்சா பரலோகம் போகவே முடியாது. கர்த்தர் பரிசுத்தர், அவரோட வாழணும்னா ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி படுத்துறதுதான் சபை. அதான் உங்களை என்னை ஆண்டவர் நேசித்த இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இத வாசிப்பாங்க, வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது நான் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கை வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீர்கள். நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு பயத்தை கொண்டு வரும். சில வாழை பிள்ளைகள் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா? காலமெல்லாம் இவளை காப்பாத்துறதுக்கு காசு இருக்குமா? இப்பயே பெர்மனன்ட் கிடையாது, வேற எல்லாம் பெர்மனன்ட் கிடையாது. எப்ப தூக்குவானா தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, எங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த காலமெல்லாம் இவளை காப்பாற்றணும், என்னால முடியுமா என்ன? இந்த வேலை பெர்மனண்டா, இந்த வாழ்க்கை பெர்மனன்ட் இல்லை, வேலை பெர்மனண்டான்னு கேட்கிறாரு பாருங்க. இது எப்படி ஒரு அர்த்தம்? சில பேருக்கு எதை பத்தி டோன்ட் கேர். காலம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, பண்ணி கொடு, நீ எப்படி சாப்பிடுவ, அதெல்லாம் அப்புறமா, இன்னைக்கு பொழுத கழிக்கலாம், அப்புறம் அவன் போட்டு கொஞ்சம் நகை வச்சு மேனேஜ் பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சில பேருக்கு துணிகள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுக்காக வாழும்போது, அது வரைக்கும் தேவனுடைய ஆலயம் விசாரிக்கப்படாம இருக்கும்போது அதை எடுத்து செய்கிற பிள்ளைகள் வரும்போது தடை வரதான் செய்யும். அப்போ அந்த தடைகளை தேவன் தகர்த்து, உனக்கு நான் துணை இருக்கிறேன். எகிப்திலிருந்து வெளியே வந்தல, பாவத்திலிருந்து வெளியே வந்தல, பாரம்பரியத்திலிருந்து வெளியே வந்தல, உனக்கு நான் துணை இருப்பேன். உத்தமனுக்கு தான் ஆண்டவர் துணையா இருப்பார். வட்டி கொடுத்த உண்டானா கூட இருப்பாரா? நல்ல வட்டி கொடுத்து சம்பாதிப்பார். அப்படியேதான் சொல்லுவாரா? இல்லவே இல்லை. ஒரு சிலருக்கு 1000 ரூபாய் கையில இருந்தா கூட அப்படியே உறுத்தும். என்னடா பண்றது? 1000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி கொடுப்பாங்க? கொடுத்து நாமம் போடுவாங்க. நல்லா நாமம் போட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஏமாந்து கிடக்க வேண்டியதுதான். பாட்டுடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனத்துக்கு சமாதானம் நான் கொடுத்தேன். அவர் சமாதான பிரபு. அவர்கிட்ட கொஞ்சம் குறைச்சலே கிடையவே கிடையாது. பிரபு, பெரிய பிரபு. அவர் நினைச்சா நம்ம என்ன செய்யலாம்? இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் சமாதானத்தோடு நம்மளை வாழ வைக்க முடியும். பேதுரு பாருங்கள, அடுத்த நாள் சாப்பிடுறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு? செம்மையா தூங்கிட்டு இருந்தார்.
சரி, செத்தா பரலோகம், உயிரோட இருந்தா தேவ ஊழியம். ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த உட்காந்து திடீர்னு என்ன கூட தெரியல, இந்த உலகமே வெறுத்து போச்சு. நீங்க நல்லா சூப்பரா புடவை இருக்காங்க, நேற்று கதை நேரத்தோட முடிஞ்சிச்சு. சொல்றாங்க வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எதுவுமே பிரியமே கிடையாது, சாப்பிடாம செத்தாலும் நல்லது, எவனாலும் எப்படியா போயிட்டு போறாங்க, உலகம் வாழ விடாது, செத்தான் தொலைக்கும். ஆமை போட்டு ஏதாவது செய்யணும். இன்னைக்கு ஆளே இல்லை. ஆனா பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்காருங்க. அவர் பொறுமையை சோதிச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்படிதானே, சின்ன வயசுக்கு முதல்ல சித்திரலாம் அப்படின்னு தோணும். அந்த வயசாவாங்க, ஐயோ மகனை விட்டுட்டு போவா, மகளை விட்டுட்டு போவா, வேற பிள்ளைகளை விட்டுட்டு போவா, அதுக்குள்ள கல்யாணத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை ஒரு சிலர் இருக்கிறோம். புரியுதா? ஒரு சிலர் வராது, ஒரு சிலருக்கு வரும். பேத்திக்கா இப்ப என்ன சொல்றது, காலேஜ் போகுது, இந்த பேத்தி கல்யாணத்தை பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்ல, பேத்திக்கு ஒரு புள்ள பிறந்தா 7 தலைமுறை, எத்தனை தலைமுறை வேணா வாழலாம். சொன்ன வேணும், பார்த்துக்க ஆள் வேணும், அன்பு செலுத்துறது கூட ஆள் வேணும். இல்லைன்னா என்ன வாழ்க்கைன்னா பிரயோஜனம். 120 140 வயசுல எல்லாம் பேஸ்புக்ல போடுவாங்க. நான் நினைப்பேன், இவங்களுக்கு எல்லாம் யாரும் இருந்தாங்க போல, நம்மள மாதிரி தனியா இருந்தா வேண்டவே காட்டாங்க. இந்த சித்தத்தையே செஞ்சுக்கிட்டே இருக்கு. நாங்க அப்படிதான் சொல்ல தோணும். யாத்தையும் விட்டுறாதீங்க, நம்மள டீல்ல விட்டுருக்காங்க, நம்மளும் அவங்க தேவ சித்தம் நிறைவேற்றி அவருக்குள்ள போய் எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு. ஜெபம் பண்ணிங்க, கை கொடுத்து சொல்லவே பண்ண. நீங்க எல்லாம் தீர்க்காயுசா இருந்து, நல்ல ஆரோக்கியத்தை இருந்து, தீர்க்காயுசா நிறைய ஜெனரேஷன் பார்த்துட்டு வாங்க. சரியா? கர்த்தர் நல்லவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தருகிற சமாதானம் எப்படி இருக்குமா, பெரிதா இருக்கும். ஏசாயா 54:8 எதை சொல்லனே எனக்கு தெரியவே இல்லை. நான் புறப்படும் போது அதை கேட்டுட்டே புறப்பட்டுட்டே இருந்தேன். முத்து முத்தா இருக்குது ஏசாயா 54. இப்ப ஞாபகம் இருக்கு பாருங்க. ஏசாயா 54 நீங்க படிச்சு பாத்துருக்கீங்களா? நீங்க படிச்சு பாருங்க. ஏசாயால நிறைய சாப்டர் ரொம்ப அருமையா இருக்கும். எத்தனை பேர் ஏசாயா அதிகாரம் பிடிக்கும்? ஒரு சில சாப்டர் தாண்டி நல்லா புரியும், ரொம்பவே பிடிக்கும். ஏசாயா 54 அதுல பாத்தீங்கன்னா சம வசனங்கள் எதோ உடனே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சதா ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா 6ஆம் வசனம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். இல்லாம போறது மறந்துடலாம், இருந்தும் இல்லாம போறது எப்படி இருக்கும்? இளம் பிராயத்தில் விவாகம் செய்து ஒருத்த விட்டுட்டு இன்னொருத்தோட போயிட்டா, ஒருத்தி விட்டுட்டு இன்னொருத்தோட போயிட்டா எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை மாதிரி நரகமே கிடையவே கிடையாது. இப்படிதானே, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போல. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்களதான் கர்த்தர் அழைக்கிறார். எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? சமாதானத்தை கொடுக்க. அடுத்தது பாருங்க, இமை பொழுது உன்னை கைவிட்ட, நீ கலங்கிட்டல்ல, ஆனா இமை பொழுதுதான். ஆனா உன் மேல வச்சிருக்க இரக்கம் பெருசு, உருக்கமான இரக்கத்தான். நான் என்ன செய்வேன்? உன்னை என்னிடமாய் சேர்த்து கொண்டேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யணும்? சேர்த்துக்கணும், ஒன்னா இணைஞ்சிடணும். எனக்கு கொஞ்ச நாள் அப்படியே ஒரு சில மாசங்களா எனக்கு ஒரு நல்ல ஒரு டிராயிங் ஆண்டவர் என் மனசுல வச்சாரு. எப்படின்னா, ஒரு செடி என்ன செய்யாது, அந்த செடியில வர கொடி என்ன செய்யாது, கொடிகள் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே செடியோட படர்ந்து. பாத்துக்கீங்களா? ஒரு கம்பு நட்டானா அந்த கொடி அந்த கொம்பை சுத்தி சுத்தி அது பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். அது கீழே விழுந்துச்சுன்னா எல்லாம் மீச்சு மீச்சு போயிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இயேசுவ நானும் பிணைக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு செம்ம ஒரு நல்ல டிராயிங் பண்ணி அந்த டிராயிங்கை என் இருதயத்துல தேவன் என் கண் முன்னாடி வச்சுட்டார். அது எவ்வளவு நல்ல அனுபவம், நீங்க யோசித்து பாருங்களேன், இமேஜின் பண்ணி பாருங்க. இயேசுவ நானும் எப்படி இருக்கிறோம்? செடியும் கொடியும் போல இருக்கிறோம். நகமும் சதியும் போலன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, ஒருவேளை நகம் விட்டா சதை கட்டாயிருவோம், என்னன்னு தெரியல, அது கரெக்டாலாம் புரியுது. அது மாதிரி இயேசுவும் நானும், நீங்க சொல்லணும், இயேசுவும் நானும் ஒன்றாக பிணைந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சந்தோஷம் சமாதானம் நிச்சயமா தேவன் தருவார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அற்ப கால மூட கோபத்தினால என் முகத்தை இமை பொழுதுதான் உனக்கு மறைத்தேன், ஆனா நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன்.
யோபுக்கு பாத்தீங்களா, அடி மேல அடி, துன்பம் மேல துன்பம். கடைசியில் ஆண்டவர் நீடித்த நாட்களை கொடுத்தார், நிறைவான பலனை கொடுத்தார், முதிர் வயது வரைக்கும் வாழ வைத்தார், இழந்து போனதெல்லாம் கொடுத்தார், இழந்து போன பிள்ளைகளை சூப்பரா கொடுத்தார். இந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களா, யோபின் குமாரத்திகளை போல அழகானவங்க உலகத்திலேயே கிடையாது. அவ்வளவு அழகான பிள்ளைகளை கொடுத்தார். நம்ம எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்துல? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உங்களோட பேசினதை கேட்டீங்க, இப்ப நீங்க அவங்களோட பேசுங்க. சமாதான பிரபு ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்க முடியல, பாத்திரம் காலி அப்படி சொல்லவே இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம், உன் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுக்கு நன்றி. நல்ல வேலையை செய்ய, உன்னுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள, தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்திருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், பயப்படாத, திடன் கொள், உன் இருதயம் சமாதானம் கொள்ளட்டும். நீங்க சமாதான பிரபுவோடு வைக்க நினைக்கிற ஐக்கியத்தினால் ஒருவேளை ஹல்லேலூயா துன்மார்க்கத்தை விட்டு பிரிகிறீங்களா, துன்மார்க்கமான ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு பிரிகிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் கெடுக்கவும் முடியாத சமாதானத்தை உனக்கு தருவேன், சந்தோஷத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். உன்னை யாராவது சட்டம் பண்ணாம போன கால் தூசி ஒதுக்கிட்டு போன்னு சொன்னாரு. நம்ம கொஞ்சம் பயப்படுறோம், பாவம் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நம்ம தூசியை தட்டுறது. தட்டினா என்ன கேதி வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறேன், என்னையும் என்ன நான் செய்தெல்லாம் செய்வேன், இதை விட பெரிய காரியத்தை செய்ய உனக்கு ஆயுசு காலத்தை கொடுத்திருக்கேன், பயன்படுத்தி கொள். பழைய பிள்ளைங்க சொல்லு, என்னைக்கா முடிஞ்சு போயிருக்க வேண்டிய பேசினாங்க, எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து வெளியே வரும்போதெல்லாம் ஒரு வியாதி வந்து அழுகி போயிருமோ உடம்பு, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோம்ல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அநேக மரண கண்ணீரை தப்பு வச்சு கொண்டு வந்திருக்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வாழ்க்கை எனக்காக பிறந்து, எனக்காக மறித்து, எனக்காக எழுந்து, இன்றைக்கு ஆவியான தேவனாய் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிற, என்னை சூழ்ந்து காக்கிற, எப்போதும் எங்களோடு இருக்கிற இந்த தேவனுக்காக நான் உண்மை உத்தமாய் வாழ ஒப்புக்கொடுக்கிறேன். நான் என்னை அங்கீகரித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். இந்த சமாதானத்தை அறியாத, இந்த செய்தியை கேட்காத, இயேசுவை அறியாத பிள்ளைகள் ஒருவேளை அவருக்கு சமாதானம் இல்லாததுதான் குடும்பத்துல இருக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் டார்ச்சர் பண்ணலாம் சில நேரம். ஆனால் அவங்க இல்லப்பா, அவளை ஆட்கொண்டு இருக்கிற பிசாசின் கிரியைகள், அவைகளை நாங்கள் சபையாக நினைத்து ஒரு மனமாய் கட்டியப்படுத்துகிறோம். தேவ சமாதானம் குடும்பங்களை நிலவட்டும். ஆசீர்வதியும் மெய்யான நன்மைகளால் நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் யார் மீது இன்று அன்பு கொள்ளணும், யாரோடு இருக்கணும், எப்படி நாங்கள் உங்க அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அப்படி வெளிப்படுத்த இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள், வலதிடது கரத்தின் நன்மைகளால் நிரப்புவீராக. தீர்க்காயுசோடு நல்லாரோக்கியத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் மேன்மையாய் உயர்த்தப்படும். வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையின் தடைகள் உடைக்கப்பட சொல்லுகிறேன். அதிசயங்களை காணப்படும். ஆசீர்வதியும் எல்லா துதியும் கனமகிழ்வு கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சார்பாக வாழ்வானே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.